Holidays-நாலே நம்ம K-Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K-Travels. SK25 ரொம்ப ஆரவாரமாக வந்துட்டு இது வந்துட்டு சூர்யாவினுடைய படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புறநானூறு அப்படிங்கிற படம் வந்து SK25 மாறி இன்றைக்கி அதனுடைய பூஜையும் போட்டுட்டாங்க. எந்த மாதிரியான படமாக இது உருவாகிறதுக்காக இருக்குது? சூர்யாவுக்கு சொன்ன கதை வந்து அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் இதிலிருந்து அவர் வெளியே போனார். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அதே பெயரில் அந்த படத்தை வந்து தொடர்றார் SK25. அந்த கதை எந்த அளவுக்கு அவருக்கு கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. கதை தெரியாமல் நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு நடித்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஹிந்திக்கு போகணுன்னு அவருடைய எண்ணம் இருந்தது. அதனால் வந்துட்டு ஹிந்திக்கு எதிரான படமாக இருக்குது, நடித்தா சிக்கல் வந்துடுன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம். ஆமாம், இது எந்த அளவுக்கு சார் உண்மையான? இப்போ சிவகார்த்திகேயனும் வந்து பாலிவுட்டில் அந்த படம் பெரிய ஹிட்டு, அமரன். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ சூர்யா RJ பாலாஜினுடைய அந்த படம் இதில் வந்துட்டு ரஹ்மான் மியூசிக் சொல்லப்பட்டது. இப்போ அது வந்துட்டு மாற்றமாகி சாய் அப்படின்னு ஒருத்தர் வந்து. ஏன் இந்த மாற்றம்? அது சரியான முடிவான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. பல பேர் வந்து சூர்யா வந்து இந்நேரத்தில் இந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டா புத்திசாலித்தனமானது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் இப்போ சூர்யா இருக்கிற ஸ்டேஜுக்கு இம்மிடியேட்டாக வந்து ஒரு பெரிய கம்பேக் படம் வேணும். அது அந்த படம் தருமான்ற சந்தேகம் வந்து பலருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் ரஹ்மானுங்கிறது ஒரு பிராண்டாக இருந்தது. ரஹ்மான் இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு மரியாதை. இப்போ அதுவும் இல்லைன்னும் போது வந்து அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். SK25 ரொம்ப ஆரவாரமாக வந்துட்டு இது வந்துட்டு சூர்யாவினுடைய படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புறநானூறு அப்படிங்கிற படம் வந்து SK25 மாறி இன்றைக்கி அதனுடைய பூஜையும் போட்டுட்டாங்க சார். எந்த மாதிரியான படமாக இது உருவாகிறதுக்காக இருக்குது சார்? இல்லை, எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா சூர்யாவுக்கு சொன்ன கதை வந்து அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் இதிலிருந்து அவர் வெளியே போனார். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அதே பெயரில் அந்த படத்தை வந்து தொடர்றார் SK25. அந்த கதை எந்த அளவுக்கு அவருக்கு கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. கதை தெரியாமல் நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. சிறப்பு சார். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு சிவகார்த்திகேயன் சுதா கோங்கரா வந்துட்டு ஒரு இணைகிறாங்க. இது வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு படம் வந்துட்டு அமரனுக்கு அப்புறம் வருதுன்னும் போது இப்போ மார்க்கெட் நிலவரத்தில் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது? இல்லை, அமரனுக்கு அப்புறம் முருகதாஸ் படம் வருதுன்னு. அதான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து தான் வரும். இல்லை, இது ஒரு பெருசாக இதை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை இப்போது. ஏன்னா இது வரலாற்று படமா அல்லது சமூக படமா அல்லது ஆக்ஷன் படமா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு இப்போ சொல்ல முடியல சார். ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு நடித்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஹிந்திக்கு போகணுன்னு அவருடைய எண்ணம் இருந்தது. அதனால் வந்துட்டு ஹிந்திக்கு எதிரான படமாக இருக்குது, நடித்தா சிக்கல் வந்துடுன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம். ஆமாம். இது எந்த அளவுக்கு சார் உண்மையான செய்தி? இல்லை, அது எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலனா. ஆனால் இதை வந்து கேட்கும் போதே வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அது காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்திக்கு எதிரான விஷயத்துக்காக வந்து நான் நடிக்கலை அப்படியெல்லாம் வந்து எதுவும் இல்லைன்ட்டு சூர்யா தரப்புலேருந்து சொன்னாங்க. இப்போ இதில் வந்து இதுலேயும் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனும் வந்து பாலிவுட்டில் அந்த படம் பெரிய ஹிட்டு, அமரன். ஈவன் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஜம்முவில் ஸ்க்ரீன் பண்ணல, ஸ்ரீநகரில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே பேக்கட் ஹவுஸாக ஓடின படம் அது. இப்போ அவருக்கும் வந்து நம்ம பாலிவுட்டில் நம்ம படமும் நல்லா போகுது. அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒப்பீனியன் அவருக்கு இருக்குது இல்லையா? அதனால் வந்து நிச்சயமாக அந்த மாதிரி இருக்காது இந்த படம். பார்த்து யாருக்கும் பாதகம் இல்லாமல். ஆமாம். எப்பயுமே பெரிய சக்ஸஸ் வந்துருச்சுனாலே ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ தான் எல்லா பக்கத்துலையும் எங்கேயாவது எதிர்ப்பு வந்துருமா, எங்கேயாவது நமக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு போய் யோசிச்சு வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அதனால் அந்த மாதிரி எதுவும் வராது. அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல் நான் தெரியாமல் இருந்துட்டு போய்டுவோன்ற தான். சிறப்பு. சரி, இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ சூர்யா RJ பாலாஜினுடைய அந்த படம் இதில் வந்துட்டு ரஹ்மான் மியூசிக் சொல்லப்பட்டது. இப்போ அது வந்துட்டு மாற்றமாகி சாய் அப்படின்னு ஒருத்தர் வந்து. ஏன் இந்த மாற்றம்? அது தெரியல. ஏன்னா எனக்கும் அது காரணம் புரியல. ஆனால் அது சரியான முடிவான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. பல பேர் வந்து சூர்யா வந்து இந்நேரத்தில் இந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டா புத்திசாலித்தனமானது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் இப்போ சூர்யா இருக்கிற ஸ்டேஜுக்கு இம்மிடியேட்டாக வந்து ஒரு பெரிய கம்பேக் படம் வேணும். அது அந்த படம் தருமான்ற சந்தேகம் வந்து பலருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் ரஹ்மானுங்கிறது ஒரு பிராண்டாக இருந்தது. ரஹ்மான் இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு மரியாதை. இப்போ அதுவும் இல்லைன்னும் போது வந்து அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது.
இப்போ ரஹ்மான் மாறுறதுக்கான காரணம் வந்துட்டு தனிப்பட்ட ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பிரேக் எடுக்க போறாருங்கிற ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே அவர் என்ன பிரேக் எடுக்க போறாரு? இல்லையே, அவர் பிஸியாக பண்ணிட்டு தானே இருக்கார். அவர் பிரேக்கே எதுவுமே இல்லையே. அது இப்போ கூட வந்து அவர் ஏதோ ஒரு 2 படங்களுக்கு வந்து கமிட் ஆகியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து பல வெளிநாட்டு ப்ரோக்ராம் வந்து அவருக்கு இருக்குது. இப்போ அடுத்து US திரும்ப போகிறார் போல இருக்குது. பிஸியாக தான் இருக்கார் அவர். ஆனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது ரஹ்மான் சார் தான் முதல் இந்த படத்துக்கு வந்தார், ரொம்ப விருப்பப்பட்டு வந்தாருன்னு சொல்லி திடீர் மாற்றம்ன்றது என்ன? இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் கங்குவா தோல்விக்கு அப்புறம் வந்துட்டு பட்ஜெட்டை குறைக்கலான்றதுக்காக வந்துட்டு ரஹ்மான் சார்னு ஒரு பெரிய தொகை கொடுக்கணும், புதுசாக ஒரு மியூசிக் டேரக்டர்னா இந்த அளவுக்குலாம் பட்ஜெட்டை யோசிக்கல. சூர்யா இப்போ ரஹ்மான் வேணும் அப்படின்னாலே பட்ஜெட்டை பற்றி பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ரஹ்மான் வேணும்னு முடிவு பண்ணி தானே அந்த அவர்கிட்ட போகிறாங்க. அவரோட சம்பளம் என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் போகிறாங்க, தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் என்ன தனிப்பட்ட ரீசனாக என்னன்னு தெரில, எதனால் ஒரு விலகினார்னு தெரில. சார் கூலி அந்த படத்தினுடைய அந்த குட்டி சிட்டுக்குன்னு ஒரு இருந்தது இல்லையா, எந்த மாதிரி இருந்தது? அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்குது. அதே போல் இந்த மனசுலையோ இதுக்கு முன்னே ஒரு பாட்டு வந்துச்சு, அதுக்கு அந்த ரீல்ஸ் க்ரியேட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து நிறைய க்ரியேட் பண்ணி விடுறாங்க. நிறைய பெரிய அளவுக்கு வந்து இது ரீச் ஆகிருக்கு அந்த பாட்டு. இன்னொன்று படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து பெருசாக இருக்குது. நிச்சயமாக அதாவது நம்பிக்கையாக இருக்குது. அது வெறும் எதிர்பார்ப்பு இல்லை, நம்பிக்கையான எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த படம் நிச்சயமாக பெருசாக பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து. குறிப்பாக ரஜினி சார் டான்ஸை வந்து நிறைய பேர் பாராட்டாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பெரிய அதிசயம் தானே அது. ஏன்னா இது எல்லோரும் சொல்கிறது தான், இந்த வயசில் வந்து நடக்கிறதே கஷ்டம் போது இப்படி ஒரு டான்ஸ் இருக்குல்ல, அதுவும் சோலோவாக ஆடுவார் பாருங்க, அந்த டான்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை பார்த்துட்டு பிரபுதேவா வந்து சொல்லியிருந்தார், உண்மையிலே பெஸ்ட் டான்ஸர் நீங்கள் தான் சார்னு சொல்லியிருந்தார். அது எப்பேற்பட்ட பாராட்டு. சார் இப்போ கூலி படத்தினுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இருக்குது இல்லையா? உண்மையிலேயே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரஜினி சாரனுடைய உச்சத்தில் எந்த விதமான ஒரு உச்சமாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு வந்து சிவாஜி படத்துக்கு இருந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு. சிவாஜி தான் வந்து கமர்ஷியலில் அது உச்சம் அப்படின்னா அந்த டைமில் சிவாஜி தான். அதுக்கு முன்னே பாபாவுக்கு அது இருந்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. பாபா டைமில் பெரிய பீக்கில் இருந்தது, பெரிய அளவுக்கு பிஸ்னஸ். அந்த காலத்தில் 100 கோடி தாண்டி பிஸ்னஸ் பண்ண படம் அதுதான். ஆனால் இது வந்து சிவாஜி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, எல்லாமே எந்த சந்தேகமும் இல்லை, ஷூர் ஷாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் அது. இது கூலி வந்து கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலான ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி. ரஜினி சாரோட கதாபாத்திரம் கூட தேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேற அவருடைய பழைய படங்களுடைய ரெசம்பிளன்ஸ் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு நிலையா? இல்லை, அது என்ன மம்முட்டி தளபதியில் மம்முட்டி பேர் அவ்வளோதான், இவர் பேர் சூர்யா. ஆமாம், அந்த இதுக்கு இல்லை. அது வந்து இந்த லோக்கல் சென்னை பேஸ்டு கதை தானே அது. அதனால இந்த தேவான்ற பேர் வந்து கேட்சியாக இருக்குன்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த கட்டமாக ஷூட்டிங் வந்துருக்கு சார். கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுடைய எல்லா ஊர்லேயும் ஒரு வாரம் ஷூட்டிங்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அந்த படத்தில்? இல்லை, அந்த கதை அப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இதில் விசாகப்பட்டினம், அப்போ ஜெய்ப்பூர், இன்னும் சில இடங்களில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப ஹைதராபாத் போகிறாங்க போல இருக்குது. அந்த கதையினுடைய தேவைக்கு ஏற்ப பண்ணுறாங்க. இப்போ துபாயில் தான் இறுதியாக படப்பிடிப்பு முடிய போகுதுங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு இல்லையா சார்? அது இல்லை, தெரியல, அது உண்மையானு தெரியல. இப்போ அப்படி செய்தி எல்லாரும் சொல்கிறாங்க. அதான் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி, நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார், ஆனால் சுற்றிலும் 100 கதை சொல்கிறாங்க, அதை கேட்டேன்னா என் கதையை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தான். ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.